ஹல்லேலூயா. நன்றி. இந்த நல்ல காலவேளைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுப்போம். ஆமென். இயேசு அதிகாலமே எழுந்து பிதாவை சந்திக்கும்படி சென்றார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன்னுடைய சுதனை கழிவும்படி தேவனை நோக்கி தேவனை வழிபடத்திற்கு சென்றதை பார்க்கின்றோம். தாவீது காலமே எழுந்து தேவனை தேடினது வேதாகமம் சங்கீதங்கள் முழுவதும் பார்க்கின்றோம். ஆமென். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலமே நாம் துதிக்கும் பொழுது நல்லதாக சங்கரிக்கப்படுகிறது. தேவ கிருபை வெளிப்படுகிறது. தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடிவிட வேண்டும். அப்படின்ற God is all the time present, but we are busy the whole day. நாம் அதிகாலையில் நாம் எழுப்பினவுடன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், ஆக்டிவாக இருக்கிறோம். அப்போவே ஆண்டவரை தேடுகிறோம். ஸ்தோத்திரமாக கரங்கள் வைத்து எல்லா விசுவாசிகள், குடும்பங்கள், என்னுடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே இந்த ஆன்லைன் வாயிலாக பல தேசங்கள் பல இடங்களிலிருந்து இணைந்து இந்த அதிகாரம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லாரையும் கர்த்தர் கவனிக்கிறார். பரலோகம் உங்களை கவனிக்கிறது. அதுக்குரிய பிரதிபலனை தேவன் உங்களுக்கு நிச்சயம் தந்திருப்பார். இப்படி ஒரு சபை ஊழியர்களோடு இணைந்து காலையில் ஒரு கூட்டமாய் ஆங்காங்கே நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த சத்தத்தின் வாயிலாக, இந்த ஆன்லைன் வாயிலாக ஆனாலும் இணைக்கிற தேவ பிரசன்னம், அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு இணைந்து காலையில் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். இப்பொழுது அந்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ரத்தத்தை தெளிக்கும். ரத்தம் ஜெயம். காலைகளிலே இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெபத்தில் தெளிக்கப்படுகிறது. இந்த காலைகளிலே இயேசுவின் நாமம் ஒவ்வொரு வீடுகளிலும் டெக்ளேர் பண்ணப்படுகிறது. We declare the name of Jesus among every homes. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தபடி நாமத்தை கூறுகிறோம். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிற இந்த காலவெளியிலே எந்த வெள்ளம் புதுக்கவி ஆலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தி
நாம் இந்த காலவழியில் எல்லா நன்றிகளை செலுத்தும் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆகவே இன்று காலை நாம் எல்லாரும் ஆங்காங்கே இணைந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதம் 2 வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். The generation of the upright shall be blessed. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்று காலை தேவனுடைய ஆசீர்வாதம் அதை தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் வெறும் பணம், ஐஸ்வர்யம், நன்மைகள் மட்டுமல்ல. நல்ல சுகம், நல்ல பலன், ஆரோக்கியம், குடும்பத்தில் சமாதானம், இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அது மகிமையானது. நல்ல முதிர் வயது, குடும்பத்தில் இளைப்பாறுதல், பிள்ளைகளை காணுதல், சந்ததிகளை பார்க்குதல். சங்கீதம் 128 பார்க்கிறோம் அல்லவா? இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார். The tendency, the character of God, the nature of God is to bless people. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய அவருடைய இயற்கை சுவாபமே அதான். நாம் கோபத்தில் யாரையாவது ஏதாவது சொல்லிவிடுவோம் மனிதர்கள், ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆதியாகமம் 9:1 தேவன் நோவாவை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 14:19 மீண்டும் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை மட்டும் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கு. நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 1:10 தேவன் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆசாரியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரை தேடின எல்லா ஜனங்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இந்த காலை ஜபத்தில் அடைந்திருக்கிற சிறு பிள்ளைகளே கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். வாலிபர்களே கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். முதியவர்களே, பெரியவர்களே, தகப்பன் தாய்மார்களே கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். 7 விதமான ஆசீர்வாதம் வேகமாய் நாம் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். 1, விசுவாச மார்க்கத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கலாத்தியர் 3:9 அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்கானத்தில் அவரோடு இணைந்து அவரை விசுவாசிக்கிறவங்க பேர் தான் விசுவாச மார்க்கத்தார். பைபிளை விசுவாசிக்கிறவங்க, வேதத்தை விசுவாசிக்கிறவங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்க, ஜபத்தை விசுவாசிக்கிறவங்க, தீர்க்கதரிசனங்களை விசுவாசிக்கிறவங்க, ஊழியர்களை அவங்க வார்த்தைகளை நம்புறவங்க, தேவனை நம்புறவங்க, they are the people. அவங்க ஆபிரகாமின் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், அதுபோல இயேசுவின் நாமத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 2, நீதிமொழிகள் 28:20 நாம் வாசித்த சங்கீதம் 112:2 உண்மையுள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், செம்மையானவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உண்மை. இந்த உலகத்தில் உண்மை என்பது இட்ஸ் a rare commodity. சிலர் சொல்வார்கள், உண்மை பேசினா வாழ முடியாது, உண்மை பேசினா திருமணம் நடக்காது, உண்மை பேசினா பிஸ்னஸ் பண்ண முடியாதுலாம் சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்று காலையில் என்றைக்கும் உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. உண்மை என்றைக்கும் நிலைக்கும். அது ஒரு நாள் அழிந்து போல, தங்கத்தை போல, பொன்னை போல உள்ளது. ஆகவே உண்மை, அந்த உண்மை என்பது நமக்கு உண்மை கிடையாது. அதனால தேவனுடைய வார்த்தையில தான் உண்மை இருக்குது. அதை பேஸ் பண்ணி நாம் பேசணும். அவனுடைய வார்த்தையின்படியே பேசணும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய வார்த்தையை மாற்றிடும். கைவைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க புரிந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, பொய் சொல்லி எதையாவது செஞ்சிடலாம் அப்படி மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள ஊழியர்கள், உண்மையுள்ள விசுவாசிகள், உண்மையுள்ள வாலிபர்கள், உண்மையுள்ள பிள்ளைகள், பெற்றோருக்கு உண்மை, சபைக்கு உண்மை, தேவனுக்கு உண்மை, தேவனுடைய பார்வையில் உண்மையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. அன்றைக்கு வேதத்தில் யோசேப்பு உண்மையாக இருந்தபோது பேற்ற நேரம் வந்தபோது கர்த்தர் உயர்த்தினாரா? எல்லாத்துக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விடவில்லை. வேதத்தின் பக்தர்கள் அநேகரை நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு வைராக்கியமாய் நின்றார்கள். 3,
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆம், ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? பக்கத்தில் பைபிளை வச்சுக்கிட்டு கையை அப்படின்னு நடுங்கி கேட்க அந்த பயம், அதை பற்றி அப்படி இல்லை. அந்த மூல பாஷையில் ஃபியர் ஆஃப் த லார்ட் என்பதற்கு மீனிங் என்ன சொல்லுங்கள்? டிபார்ட்டிங் ஃப்ரம் ஈவில், தீமையை விட்டு விலகுவதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ உலகத்தில் தீமையாக தெரிகிறது, வேண்டாதான் தெரிகிறது, அநியாயமாக தெரிகிறது, இதெல்லாம் விலகி தேவன் என்னை பார்க்கிறார் என்று தேவனுக்கு பயந்து வாழ்கிறது. அதான் காட் ஃபியரிங் பீப்புள். வேலையிலும் சரி, தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, புருஷன், மனைவி, பிள்ளைகள், ஆலயம், ஊழியர், எதுலேயும் சரி தேவனுக்கு பயப்படணும். அப்படின்னா தீமை விட்டு விலகணும், சத்துருவை விட்டு விலகணும், அந்தகாரங்களை விட்டு விலகணும். அதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். இங்கே தேவனுக்கும் பயந்துட்டு அங்கே எல்லாத்துக்கும் தீமையிலையும் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லை. ஸோ வி cannot have double action. 2 படகில் பயணம் செய்ய முடியாது. ஆகவே நமக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் மட்டும் இருக்கணும், தீமையை விட்டு விலகிடணும். அங்கே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 4வது ஆலயத்தின் மூலம் ஆசீர்வாதம். சங்கீதம் 116:26. ஆம், சிலர் சொல்லுவாங்க ஆலயத்துக்கு போயிட்டா எல்லாம் கிடைச்சிருமா, டெய்லியும் ஆலயத்துக்கு தான் போகணுமா, எப்போ பார்த்தாலும் ஆலயத்துக்கு தான் போகணுமா? நான் சொல்கிறேன், எப்போதும் நம்ம வீட்டில் 3 நேரம் சமையல் நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்போதும் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா, சாப்பிட்டுட்டே தான் இருக்கணுமா? அப்படி உலகத்தில் அப்படி ஒரு நீதி இருந்தால் ஆண்டவர் ஒரு நல்ல நீதி வச்சுட்டு தான் வைத்திருக்கிறார். என்ன? இவருடைய ஆலயம், ஆராதனை, ஜபம், பாடல், வசனம், அது உண்மைதான். ஆலயத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்க தான் செய்யுது. There is a blessing in the temple of God. There is a blessing in the sanctuary of God. யாத்ராமத்தில் மோசேயின் ஆசரிப்பின் கூடாரத்தை பார்க்கிறோம். சாலமோனின் கூடாரம் நெகேமியா காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். பிறகு எசேக்கியேல் காலத்தில் ஆலயத்திலிருந்து ஜீவனத்தை புறப்பட்டு ஓடுகிறதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆலயத்தில் நின்றார். காசு இருக்கிறவர்களெல்லாம் கடைக்காரில் தள்ளி விட்டு தேவனுடைய ஆலயம் என்று சொன்னாரா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு சபை என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்து பெயருக்கு தலையாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்தின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 5வது, கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். மோசே ஜனங்களை ஆசீர்வதித்தார். தாவீது ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆலயத்தில் தேவனுடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் ஜபப்பட்டவர்களுக்கு போகும்போது, ஆராதனைகளுக்கு நீங்கள் போகும்போது ஊழியர்கள் கடைசி வரைக்கும் இருந்தால் ஆசீர்வாதம் போடுவாங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் சில பாதியிலே போயிடுவாங்க. ஏன் இன்றைக்கு அனைவரும் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஜபம் முடிகிற வரைக்கும் இருக்க முடியாது. எல்லாத்துமே கர்த்தரை சோத்திரி சொல்றதுக்கு முடியாது. அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முடிவதில்லை. வெரி சேட். என்னுடைய பிள்ளைகளை அறிந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக இருந்தோம். அநேக சபைகளில் பெரியாளர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுற அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லணும். அப்போது தேவனுடைய ஊழியர்கள் டெக்ளேர் பண்ணுகிற ஆசீர்வாதம் எந்த ஆராதனையிலும் எந்த இடத்திலும் ஒரு தேவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் தேவ ஜனங்களை கரங்களை வைத்து ஆசீர்வதித்தால் அப்படியே பலிக்கும். ஆகவே ஆதியாகமம் 47:7 அங்கு பார்க்கிறோம். யாத்திரா 39 மோசே ஆசீர்வதிக்கிற இதை பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் பரிசுத்தவான்கள் ஊழியர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார்கள். அடுத்தது பார்க்கிற 6வதாக வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனை கனப்படுத்துறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கிவிங் டு காட். தேவனுக்கு நம்முடைய தசமானங்கள், காணிக்கைகள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் செலுத்தும் போது அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. நம்ம மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து 3:8 வாசிக்கிறோம். அதை பார்த்தோன்னே சில நினைப்பாங்க பணத்தை கொடுத்து கர்த்தர் பணத்தை தருவார். இல்லை, நீங்கள் ஆலயத்தை நீங்கள் கனம் பண்ண நான் எல்லாவற்றும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ காட் டசன்ட் பே யூ மணி. இது ஒரு பேங்க் கிடையாது. தேவன் சர்வ வல்லவர். சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை, நீடி, ஐசு, சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய வரம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். அந்த வேதத்தில் வாசித்த எபேசியர் 1:3 ஐ வில் பிளஸ் யூ வித் ஆல் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அப்படிங்கிறார். சகல ஆசீர்வாதங்களினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அனைவரும் காணிக்கை கொடுத்துட்டு திரும்பி ஏதாவது வருமா, வேலை கிடைக்குமா, இப்படி எதிர்பார்த்துட்டு இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் தேவனத்தில் தான் வந்தது. புரிந்தவர்கள் கரங்களை வைத்து சுதந்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தர் காலை சொல்கிறார், நான் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறேன். 7வதாக விடாப்பிடியாக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
ஆதியாகமம் 32:26, யோபு 42:10 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் அங்கே முதலில் யாக்கோபு ராமுழுது ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றார். இந்த பக்கம் சங்கீதத்துக்கு முந்தின புத்தகத்தில் யோபு அவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, துதியில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ கைவித்துக்கு இந்த கால ஜபத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால இந்த காலையில் இந்த ஜபத்தில் கடைசி அந்த நாத்தமாக வரைக்கும் இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும், வசனத்தை கேட்கணும். ஒரு 20 minutes தான் ஜெபிக்கிறோம், 21 minutes தான் ஜெபிக்கிறோம், வெரி ஷார்ட் ப்ரேயர். ஆனால் இதில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம், பல மணி நேரம் ஜெபிக்கலாம். ஓ ஹல்லேலூயா! இப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு இடத்தில் மூடி இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். லூக்கா 24:50 இயேசு கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு காலவெளியில் ஜபத்தில் இருந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை கற்றுத் தரப்போகிறார். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, விசுவாச மார்க்கத்தாரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். உண்மையுள்ள மனிதனுக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 7 விதமான ஸ்தோத்திரம். ஆலயத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியர்கள் டெக்ளேர் பண்ண எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். எந்த சாபமும் வேண்டாம். சாத்தானுடைய சாபம், யார் போட்ட சாபம், யார் மூலமாக அந்த எந்த சாபமும் வந்து பலிக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிப்பதாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கனம் பண்ணுவதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். அதை நாங்கள் டெனை பண்ணி அதை அற்பமாக எண்ணாமல் ஆசீர்வாதத்தை மகிமையாக என்னை பெற்றுக்கொள்ளணும். ஜபிக்கிற விடாப்பிடியாக ஜபிக்கிற அதிகாலை ஜபம், பகல் ஜபம், பலவிதமான ஆலய ஜபங்கள், ஆராதனைகள், வீடில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஓ பக்கபா இந்த காலை தேவனை ஆஸ்வதிக்கிறதை யாவில உணர முடிக்கிறது. அநேகர் இன்னைக்கு இந்த காலைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எவ்வளவு பாடுகள். கர்த்தர் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி 7 விதமான ஆசீர்வாதங்களை டெக்ஷல் பண்றார். குடும்பங்கள் மேல், பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல், சிறு பிள்ளைகள் மேல், கைக்குழந்தைகள் மேல், கர்ப்பஸ்திரிகள் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனை சார்ந்த ஒவ்வொருவரும் வலிப்பதாக இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தை நினைத்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலை தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை இறங்கி வருகிறது. கரங்களை வைத்து இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி எல்லாவற்றிலும் மேலானவரை, எல்லாவற்றிலும் மகிமை நிறைந்த தேவனை சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா! எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் தானே, சர்வ வல்ல தேவன் நீர் தானே. இந்த காலையிலே உயர்த்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா! உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆச்சரியமான எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் மேலானவர் நீர் ஒருவரே மகா பெரியவர். எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நிமிடம் அவரை துதிப்போம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், Yeah.
ஸ்தோத்திரிப்போமா? கரங்களை வைத்து இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன். தேவனை ஆராதிப்பதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எந்த ஆசீர்வாதத்தினால் அசட்டுத்தனமாக இழந்துட்டு விடாதபடி, அசட்டை பண்ணி விடாதபடி அதை மகிமையாக எண்ணி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இன்று காலை தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், சபையை ஆசீர்வதிக்கிறார், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வோமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று காலை கொஞ்ச நேரம் ஆடி உதிக்க இந்த சில நிமிடங்களை கொடுத்தீரை நன்றி. இந்த நிமிடத்தை காணச் செய்து, பாடச் செய்து, துதிக்க வைத்தீர். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமை, ஆண்டவரை, நோவாவை, தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் வேதாகமம் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு எவ்வளோ பேரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த காலை நேரத்தை ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதி. மகிமையினால் நிரப்போம். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் சபையிலும் வந்து வலிப்பதாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை நேசிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், படைக்கிறோம். இந்த நாள் முழுவதோடு வாரும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஒருவரை கைவிடாது. யார் எங்கள் விலவீனம் வந்தாலும் தூக்கி நிறுத்தும், சொந்து போனால் கர்த்தர்களை தூக்கி நிறுத்தும். தொழில்களில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். வரவேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைக்கிற ஜீசஸ் நேம் அற்புதங்களை செய்யும். ஒருவரையும் நீ கைவிடாதே. கரந்தொட்டு ஆசீர்வதி, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.